வார்கொண்ட வனமுலையால் உய்வங்கன் கழலே என்று தொடங்கக்கூடிய சருக்கத்தில் உள்ள நாயன்மார்களுடைய விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வார்கொண்ட வனமுலையால் கழலை மறவாது கல்லறிந்து சாக்கியிருக்கும்படியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புளிக்கும்படியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட அப்படின்னு கொடைகழறிவாருக்கும்படியேன் அது வரைக்கும் வந்திருக்கிறோம். இந்த கார்கொண்ட கொடைகழறிற்றறிவார் அப்படிங்கிறவர் சேரமான் பெருமாள் நாயனார். அவருடைய புராணத்தில் நாம் சென்ற அமர்வில் 56 பாடல் வரைக்கும் செஞ்சிருந்தோம்னு நினைக்கிறேன். சரியா? 58 வரைக்கும் இருக்குமா? இந்த சேரமான் பெருமாள் நாயனார் சிவப்பூசை செய்து கொண்டிருந்த பொழுது நாளும் சிவப்பூசையில் அவருக்கு கேட்க வேண்டிய சிலம்பொலி ஓசை கேட்கவில்லை. அதன் பொருட்டு இறைவனிடத்தை வேண்டிய பொழுது சிறிது நேரம் கழித்து தாமதப்படுத்தி இறைவன் சிலம்பொலியை காட்டினார். ஏன் தாமதப்படுத்தியது என்று இறைவனிடத்தை விண்ணப்பித்த பொழுது, நம்பியாரோன் மண்டுலே நம்மை பாடுகின்றான், நின்று கேட்டு வரத்தாழ்த்தோம்னு சாமி சொன்னார். அப்போ அப்பேற்பட்ட நம்பியாரோடு யாராக இருப்பார் என்று அவரை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் சோழநாட்டு தலையாத்திரை செய்தது சென்ற அமர்விலே விரிவாக பார்த்தோம் இல்லையா? அங்கு சோழநாட்டில் இருக்கக்கூடிய பிரதான தலமாகிய சிதம்பரத்தை முதல்ல தரிசனம் செய்ய வேண்டும், தன்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தியாக வழிபடப்படக்கூடிய மூர்த்தியாகிய நடராஜாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று தில்லைக்குள்ள பிரவேசம் செய்ததையும் அங்கு இறைவனை வழிபாடு செய்ததையும் சொல்லுகின்றார். ஆரா ஆசை ஆனந்த கடலுள் திளைத்தே அமர்ந்து அருளால் சீரார் வண்ண பொன் வண்ண திரு அந்தாதி திருப்படிக்கீழ் ஆதரிக்க எடுத்து ஏத்தி பணிந்தார் பருவமழை பொழியோம் காரால் நிகர்க்க அரிய கொடை கழறிற்று அறிவார்தாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பொன்வண்ணத்து அந்தாதி என்கின்ற ஒரு அகத்துறை நூல். அது அந்தாதிங்கிறதுனால அந்தம் பிளஸ் ஆதி, அந்தாதியாக இருக்கிறது நமக்கு தெரியும். இது அகத்துறையாகவே அமைக்கப்பட்ட நூல். இந்த அகத்துறை என்பது என்னன்னா அகப்பொருள், அதாவது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பாஷணைகள், இந்த காதல் செய்தி, களவு, அதை பற்றிய நடையிலேயே இறைவனை புகழ்வது, அதுதான் அகத்துறைன்னு பேர். அப்படி திருக்கோவையார் அகத்துறையாக அமைந்திருக்கிறது. அதுபோல் இதுலேயும் பல அகத்துறை பாடல்கள் இருக்குது, கலந்துதான் இருக்குது. புற செய்தியும் உண்டு, அகச்செய்தியும் உண்டு. ஆனால் இந்த பொன்வண்ண தந்தாதியில் பெரும்பாலும் அகத்துறை செய்திகள் இருக்கிறது. இந்த முதல் பாடலே அகப்பாடல் தான். பொன்வண்ண தந்தாதியில் அற்புதமாக பாடுறாரு. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே என்று இந்த நூலுடைய முதல் பாடல் அமைந்திருக்கு. இந்த பொன்வண்ணம் என்ற தொடக்கத்தினாலே இந்த அந்தாதிக்கு பொன்வண்ணத்து அந்தாதி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதில் என்ன சொல்லுகிறார்? தலைவி கூற்றாக அமைந்திருக்கிறது. தலைவனாகிய இறைவனை பார்த்திருக்கிறார். பார்த்துட்டு களவு, அதாவது இயற்கை புணர்ச்சி நிகழ்கிறது. முதல்ல சந்திச்சுட்டாங்க. தலைவனுடைய அழகெல்லாம் மயங்கி விட்டால், தலைவன் போய்விட்டான். அப்போ அவனுடைய பிரிவு கருதி அவனை ஏங்கி அவனுடைய வரவு எப்பொழுது நிகழும் வேண்டும் என்று ஏங்கி இருக்கக்கூடிய தலைவிக்கு பசலை நோய் வரும் என்பது தமிழ் மரபு. பசலை என்பது பயப்பு, அதாவது ஒழுங்காக சாப்பிடாததுனால, அவனை நினைத்து ஏங்கி இருப்பதனால உடலிலே இரத்த குறைபாடு, இந்த ஹீமோகுளோபின் சொன்னாங்க, அது குறைஞ்சி போகிறதுனால உடல் வெளுத்து போகிறது. ஆமாம், அது மஞ்சள் நிறமாக ஆகும். உடம்பு மஞ்சள்னா மஞ்சள்னு ஆகாது, கொஞ்சம் வெளுத்த நிறமாகுது. வண்ணமிலாமையும் வாய் வெளுப்பும் அப்படின்னாங்க ஆண்டாள். இதை அந்த மஞ்சள் நிறத்தில் பெண்களுக்கு ஆகிறது தலைவனுடைய பிரிவை எண்ணி ஆகுவதற்கு பயப்பு அப்படிங்கிறாங்க. பைங்கோட்டு மலர்புன்னை பறவைகால் பயப்பூரன்னார். பயப்புங்கிறத பசப்புங்கிறாங்க. பசுப்புனா மஞ்சள். இல்லை பயிர்ப்பு வேற, பசப்பு பயப்பு வேற. பயிர்ப்பு அப்படிங்கிறது
காணக்கூடாத பொருளை கண்டு அசூயை அடையக்கூடிய உணர்ச்சி பெண்கள். அதுதான் பயிர்ப்புங்கிறது. இந்த இடத்துல பயப்பு அப்படிங்கிறது பசப்புங்கிற சொல்லது வந்திருக்கு. பசப்பு அப்படின்னா மஞ்சளை குறிக்கும். தெலுங்குல இன்னைக்கு பசுப்புனா மஞ்சள் தான் அர்த்தம். அந்த மஞ்சள் நிறத்தில் உடம்பு மாறுவதற்கு பயலை, பசப்பு, பயலை நோய் அப்படின்லாம் பேர். இது தலைவன் வந்ததுக்கு பிறகு வந்துடும். நான் தலைவனோடு சேர்ந்ததுக்கு பிறகு, அவனுடைய அருகாமை கிடைத்ததுக்கு பிறகு, அவனுடைய காதல் கிடைத்த உடனே அவளுக்கு அது மாறிவிடும். ஏக்கத்தினால வரக்கூடிய ஒரு உள்மெளிவுன்னு வச்சுக்கொண்டு தான் உடம்பு இழைச்சி போயிடும், நிறம் மாறி போய்விடும். இப்போ இந்த பெண் பாடுகின்றால் இறைவனை பார்த்து, இறைவனுடைய ரிஷபத்தை பார்க்கிறாள். வீதியில் சாமி ரிஷபத்தில் முன்னாடி வந்தார், அவரை பார்த்து மயங்கிட்டா. பிறகு ஒரு நாள் ரிஷபம் மட்டும் வந்திருக்கு. ரிஷபத்தை பார்த்த உடனே இவளுக்கு இறைவனுடைய ஞாபகம் வந்தது. அதனால் அவள் உடம்பு பசலை நோய் கண்டது, என் நிறம் மஞ்சள் நிறமாக போய்விட்டதுன்னு அவள் சொல்லுகின்றான். பாருங்க, தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தனை கண்ட என் வண்ணம் இந்த பொண்ணு சொல்லுகின்றான். மால்வடினா ரிஷபம், பெரிய ரிஷபத்தை பார்த்த மாத்திரத்தில் என் வண்ணம் எப்படி போச்சு, அவன் வண்ணமாக ஆகிவிட்டது. இறைவனுக்கு என்ன வண்ணம்? பொன் வண்ணம். பொன் வண்ணமாக கொஞ்சம் மஞ்சள் நிறம். இறைவன் மஞ்சள் நிறத்திலே பொன் வண்ணத்தில் இருக்கிறான். தன் வண்ணம் எவ்வண்ணம், இறைவனுடைய நிறம் என்ன வண்ணமோ அதே வண்ணம் மால்வடை தனை கண்ட என் வண்ணம், எனக்கும் அதே வண்ணம். இப்போ நானும் மஞ்சளாக இருக்கிறேன், சுவாமி மஞ்சளாக இருக்கிறார். அவர் பொன்மையினாலே உயர்வினாலே மஞ்சள் நிறத்தில் இருக்கிறார், நான் அவருடைய பிரிவினாலே மஞ்சள் நிறத்திலே ஆயிருக்கிறேன். அவர் ரிஷபத்தை கண்ட மாத்திரத்தில் எனக்கு அந்த பயப்பு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லுகின்றார். என் வண்ணம் எவ்வண்ணம் ஆகிய, எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கு என் வண்ணமாகவே இறைவனும் ஆகியிருக்கிறார் என்று சொல்கிறார். இதில் முதல்ல பாருங்க, பொன் வண்ணம் எவ்வண்ணம். பொண்ணு எப்படி இருக்கும்? மஞ்சள் நிறத்தில் இருக்கும். பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழுந்திலங்கும். பெருமானுடைய கோலம் எப்படி இருக்குது? பொன் நிறத்தில் இருக்குதுங்கிற. மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. மின்னல் எப்படி பளிச்சு பளிச்சுன்னு தோன்றுமோ அது போல அவருடைய சடை இருக்குன்னு சொல்லுகிறார். வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்வடை. வெள்ளி மலை போன்று இருப்பது அவருடைய மால் விடை ரிஷபம். அவரை கண்ட மாத்திரத்தில் என் வண்ணம் எவ்வண்ணம், என் வண்ணம் மஞ்சளா போச்சு, அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கு, ஈசனுக்கும் அதே எண்ணம். இப்போ என்ன ஆகுது? இறைவன் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறான், நாமும் மஞ்சள் உயிர் என்ன ஆயிடுச்சு. இப்போ இங்கே அவனை கண்ட பெண்ணும் மஞ்சள் நிறத்தில் ஆகிவிட்டாள். அப்போ இப்போ என்ன, என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஈசனுக்குன்னா முதல்ல இறைவனை கண்டு ஏக்கத்தினாலே மஞ்சள் நிறம் ஆனது. இப்போ இதை குறையாக சொல்லாமல் என் நிறம் இறைவனுக்கு ஏற்பட்டதுங்கிறான். விளக்க முடியுதுனாலே சொல்றது. இதெல்லாம் என் நிறம் இறைவனுக்கு ஏற்பட்டது அப்படின்னா இறைவனுடைய தன்மை உயிருக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இறைவன் உயிர்களுக்கு சிவமாம் தன்மையை கொடுப்பான். அப்போ உயிர்கள் சிவமாம் தன்மை அடையும் என்பது சூக்குவமாக இந்த அகப்பொருள் சிந்தனையில் வைக்கிறார். இறைவனுக்கு ஒரே நேரம், நமக்கு ஒரே நேரம் அப்படின்னு அர்த்தம். இறைவனும் ஞானம், உயிரும் அறிவித்த அறியக்கூடிய அறிவு பொருள். இது குறை அறிவு இருக்குது. இந்த குறை அறிவு நீங்கிய மாத்திரத்தில் இறைவனுடைய வியாபக அறிவு உயிருக்கு ஏற்படும். அப்போ இறைவனுடைய ஆமாம், அதை தான் இந்த பாட்டில் அப்படி சூக்குவமாக இருக்குது. இப்படியாக தொடங்கி இந்த நூலில் 100 பாடல் பாடியிருக்கிறார் பொன்வண்ண தந்தாதியில். இந்த பொன்வண்ண தந்தாதியில் 100வது பாட்டு பொன்வண்ணம்னே நிறைவாகுது. ஏன்னா அந்தாதி தொடங்குதலே முடியும். மாயன் நன் மாமணி கண்டன் வளர்சடையார்க்கு அடிமையாயின தொண்டர் துறக்கம் பெறுவது சொல்லுடைத்த காய்ச்சின ஆணை வளரும் கனக மலையருகே போயின காக்கையும் அன்றே படைத்தது பொன்வண்ணமேன்னு அங்கே முடியுது பாட்டு. இதில் பொன்வரை சேர்ந்த காக்கையும் பொன்னாவது போலன்னு பழமொழி ஒன்று உண்டு. அது எப்படின்னா, தூரமாக ஒரு பெரிய தங்கமலை தெரிகிறது. அந்த தங்கமலையில் ஒரு காகம் ஒட்டி அமர்ந்திருக்குன்னா அந்த காகம் என்ன நிறத்தில் தான் தெரியும்? தங்க நிறத்தில் தான் தெரியும். ஆனால் உள்ளபடியே காகத்தோட நிறம் கருமை. ஆனால் அதோட சேர்ந்து இருக்கிறதுனால, அதோடைய வியாபகத்தோடு இது கலந்து நிற்கிறதுனால இதோட நிறம் என்ன இருக்கும்? தங்க நிறத்தில் தெரியும். தூரமாக பெரிய நிறமாக இருக்குது, பச்சை நிறம், பெரிய ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கன்னா ஸ்க்ரீனை ஒட்டி இருக்கக்கூடிய சிறிய பொருள் நிறம் என்னவாக தெரியும்? இந்த வடிவம் மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து அந்த பச்சை வண்ணத்தில் கண்டு தான் கண்ணு பார்க்கும். இது காட்சியில் உள்ள கண்ணுடைய பழி, தோற்றப்பழி தான் இது. அதை போல் அதை ஓமையாக சொல்கிறார். பொன்வரை சேர்ந்த காக்கையும் பொன்வண்ணமானது போல இதே தான் சொன்னார். இறைவனை சேர்ந்த உயிர் என்னாகும்? இறைவனை போல ஆகும் அப்படிங்கிறதோட அந்த பாட்டு நிறைவாகுது. இப்படி 100 பாட்டு இந்த பொன்வண்ண திருவந்தாதியில் இருக்குது. இந்த பொன்வண்ணத்து அந்தாதி இப்போ தான் முழுசாக நம்ம இங்கே சிந்திக்க முடியாது. உள்ளபடி நம்ம சிந்திக்கணும். இங்கே புராண வகுப்பில் அது முழுசாக சிந்திக்க இயலாது.
நமக்கு திருமுறை வகுப்புன்னு ஒன்று நம்ம வைத்திருக்கிறோங்கிறதுனால நம்ம அங்கே போகிறோம். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக ஒரு பாட்டு சிந்திச்சுட்டு தான் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் சனிக்கிழமை தோறும் நடக்கக்கூடிய அந்த திருமுறை வகுப்பில் நம்ம அந்த பொன்வண்ண தந்தாதியை தொடர்ச்சியாக சிந்திக்கும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ புராணத்தில் அடுத்த பாட்டலுக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். புராணத்தில் என்ன சொல்லுகிறார்? சாமிக்கு முன்னாடி பொன்வண்ண தந்தாதி பாடினார் நாயனார் அப்படிங்கிறது கருத்து. தம்பிரானார்க்கு எதிர் நின்று தமிழ் சொல் மாலை கேட்பிக்க கும்பர் வாழ நடமாடும் ஒருவர் அதற்கு பரிசில் என. கும்பர் வாழ, தேவர்களெல்லாம் வாழ, உலகத்து உயிர்களெல்லாம் வாழ யார் நடமாடுகின்றார்? இறைவன். அவர் என்ன பண்ணுகிறார்? ஒருவர் அதற்கு பரிசில் என. புலவர் பாட்டு பண்ணால் அரசன் என்ன பண்ணணும்? பரிசு கொடுக்கணும். அதை கொடுக்குறார். செம்பொன் மணிமன்றினில் எடுத்த செய்ய பாத திருச்சிலம்பின் இம்பர் நீட எழுந்த ஒளி தாமும் எதிர கேட்பித்தா. திருச்சிலம்பின் ஓசையெல்லாம் மற்ற வழி சென்றால் அந்த திருச்சிலம்பின் ஓசை கேட்கும் அப்படிங்கிறது எந்த நூல்? இந்தியா கலெக்டர்படியார் ரெண்டுத்துலையுமே இருக்கு. வெரி குட். அப்படி இறைவன் சலங்கை ஒளியை இசைத்து காண்பித்தார் இருக்கு. அந்நேரத்தில் ஆடல் சிலம்பின் ஒளி கேட்பார் அளவில் இன்ப ஆனந்தம் கூட பெற்ற பெரும்பேற்றின் கொள்கை வாய்ப்ப கும்பிடுவார் நீட பணியும் காலம் எல்லாம் நின்று தொழுது புறம் போந்து மாடத் திரு மாளிகை வீதி வணங்கி புறத்து வைகினார் என்பது பாட்டு. இந்த பாட்டு விளக்கம் சென்ற போல சொல்லியிருக்கிறேன். அதாவது சாமி தரிசனம் பண்ணி விட்டு ஒவ்வொரு காலந்தோறும் வழிபட்டு கொண்டு வீதியை விட்டு புறத்தில் வந்து வைகினார் அப்படின்னு சொன்னேன். இது காரணத்தை சென்ற போல விளக்கினேன். ஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள் முதல்வனான பெரியவங்க எல்லாமே கோயிலை விட்டு வெளியில் வந்து வீதியை விட்டு வெளில வந்தால் தங்குறது மரபு, வேட்காலத்தில் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாம். பரபோம் தில்லை வட்டத்து பயில்வார் பைம்பொன்னம்பலத்துள் அரும்புணலும் சடையாடுவார் கூத்து ஆராமை பிறவும் காதல் மிக்கு ஓங்க வேதம் படியும் திருப்படிக்கு இரவும் பகலும் பணிந்தேத்தி இன்பம் சிறக்கும் மண்ணாளில். இப்படியாக அவர் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இரவும் பகலுமாக தில்லையிலே தங்கியிருந்து நடராஜ பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களிலே ஆடும் பெருமான் பாடல் கேட்டு அருளி தாழ்ந்தபடி தமக்கு கூடும் பரிசால் முன்பு அருளி செய்த நாவலூர் கோவை நீடும் பெருங்காதலின் காண நிறைந்த நினைவு நிரம்பாமல் தேடும் பாதரு அருளினால் திருவாரூர் மேல் சிலை எழுந்தார். இந்த பாட்டில் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி. ஆடும் பெருமான் பாடல் கேட்டு அருளி தாழ்ந்தபடி. முன்பு நம்பியார் பெருமான் சபையிலே பாடிக்கொண்டிருந்த பொழுது அதை கேட்டு வர தாழ்த்தோம் என்று சொன்னவராகிய அந்த ஆடும் பெருமான் இல்லையா? ஆடும் திருந்தொழிலும் அது சொல்ற போற்றி பாடல சொல்கிறார். தமக்கு கூடும் பரிசால் முன்பு அருளி செய்த நாவலூர் கோவை. இப்படி ஒரு சரித்திரத்தை விட்டு பண்ணி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன்னோடு கூட்டு வித்தார். அப்போ சுந்தரனை தரிசிப்பது தான் இப்போ முக்கியமான பிரதான நோக்கம். அதற்கு தான் அவர் வந்திருக்கிறார். இப்போ சிதம்பரத்திலே இருந்து கொண்டிருந்தால் அது என்று கிடைப்பது. அதனால் இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்கே இருக்கிறாரோ அங்கே செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் உற்பத்தி ஆகிறது நாயனார் இடத்து. நீடும் பெருங்காதலின் காண நிறைந்த நிறைவு நிரம்பாமல். பூர்த்தியாகலை. ஒரு விஷயத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இது போதும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். போதலை அப்படின்னா அது தூக்கி தேடிக்கொண்டே இருப்போம். அப்போ இவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதனால அவரை பார்க்கணுங்கிற எண்ணம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஏக்கம் இருக்குங்கிறத நீடு நினைவு நிரம்பாமல்ங்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளே எப்போது தரிசிப்போது என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறார்.
தேடும் பாதர் அருளினால் திருவாரூர் மேல் சிலை எழுந்தார். தில்லையிலிருந்து திருவாரூர் தரிசனம் பண்ண போக வேண்டும் என்று புறப்படுகிறார். அதான் அந்த பாட்டுடைய கருத்து. விளங்குது இல்லையா? அறிவின் எல்லையாய திருத்தில்லை எல்லை அமர்ந்து இறைஞ்சி பிரிவிலாத திருவடியை பெருகும் உள்ளத்தினில் பெற்றே சரியும் ஞான போனகர் வந்தருளும் புகழி சென்று இறைஞ்சி மரிசேர் கரத்தார் கோயில் பல வணங்கி மகிழ்ந்து வழிகொள்வார் அப்படிங்கிறது பாட்டு. சிதம்பரத்திலிருந்து புறப்பட்டு தெற்க போன முதல்ல வர பெரிய ஒரு சீர்காழி கழுமலம். அது யாருடைய அவதார கஷேத்திரம்? திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார கஷேத்திரம். அறிவின் எல்லையாய திருத்தில்லை அப்படின்னார். சிதம்பரம் என்னவா? அறிவின் எல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஞானாகாசம் ஆகியவர். இந்த இடத்துல அறிவின் எல்லை என்ன அர்த்தம்? உயிர்களுக்கு இருக்கக்கூடியதாகிய பசுபோதமாகிய அறிவு முடியக்கூடிய இடம். பதிஞானமேயான, அதான் மெய்ஞானமேயான அம்பலமும் ஆனந்த ஒருவரும் தனிக்கூத்தும் கண்ணின் முன்புற கும்பிட்டு காதலித்து பாடினார். அப்படி ஞானசம்பந்தர் வழிபாடு பண்ணதை சொல்லுவார் சேக்கராட் சாமி. அது அம்பலத்தை என்னன்னு சொல்றாரு? மெய்ஞானமேயான அம்பலம் இல்லையா? ஆமா, மெய் ஞானமேயான அம்பலம்னார். இந்த அம்பலம்ங்கிறது என்னத்தான்? நம்முடைய ஞானத்தினுடைய வடிவம், திருவருளுடைய வடிவம். மெய் ஞானமேயான அம்பலமும் ஆனந்த ஒருவரும் தனி கூத்தும்னார். உள்ள ஆடுறது ஆனந்தமே வடிவமாகிய கூத்து. கண்ணின் முன்புற கும்பிட்டு காதலித்து அருந்தமிழ் பாடினார் அப்படின்னு சேக்கராட்டம் சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் வழிபாடு பண்ணார். அதான் என்பும் உயிரும் கரைந்துரைக்கும் விநாயகன் கூத்து அப்படிங்கிறது அப்பதான் வரும். அப்போ அறிவின் எல்லையாய திருத்தில்லை. நம்ம அறிவு அங்கே சென்றடணும். நம்ம அறிவு இருக்கக்கூடாது. நடராஜை பார்க்கும்போது என்ன இருக்கக்கூடாது? நம்முடைய அறிவு முடிவுக்கு வந்துடணும். பதிபோதமாகத்தான் இருக்க வேண்டும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அப்படின்னார். எல்லை அமர்ந்து இறைஞ்சி, தில்லையுடைய எல்லையில வந்து உட்கார்ந்து வழிபாடு பண்றாங்க. உட்கார்ந்தனா அமர்ந்தனா உட்கார்ந்தன இல்லை, சிறிது காலம் தங்கியிருந்து எல்லையில இருந்து தரிசித்து வழிபாடு பண்ணுகிறார். ஏன் தில்லை எல்லைக்கே என்ன உண்டு? தில்லையினுடைய எல்லைக்கே பரவி போகக்கூடிய வல்லமை உண்டு. தில்லை திசைவட்டம் கைதொழ வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே அப்படின்னார் அப்பர் சாமி. தில்லை இருக்கிற திசையை நோக்கி கும்பிட்டாலே நமக்கு வினை ஓடும் அப்படிங்கிறது கருத்து. அமர்ந்து இறைஞ்சி பிரிவிலாத திருவடியை பெருகும் உள்ளத்தினில் பற்று. பெருமானை எப்போதும் நினைத்து பிரியவே முடியாததாக இருக்கக்கூடிய அந்த திருவடியை இப்போ பிரிந்து போக வேண்டிய சூழல். அதனால மனதுக்குள்ளே வாங்கி கொண்டார். அந்த திருவடியை விட்டுட்டு போக முடியாது. மனதுக்குள்ளே உள்ளத்தால் பிரியல, உடலால தான் பிரியாருன்னு. பெருகும் உள்ளம் என்ன? பெருகும் உள்ளம் அன்பு பெருகக்கூடிய உள்ளம் இல்லையா? பெற்று உள்ளத்தில் பெறுதல் என்ன? நினைத்தல். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்ட அம்பலத்து நிறுத்தன். இது அப்பர் சாமி. யார் நினைக்கிறார்களோ அவர் மனதே கோயில் தான். தகராலய வழிபாடு அப்படிங்கிறது. தகராலயம்னா ஞானாகாசம், இதயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிற்றம்பலமாக உள்ள சாமி ஒரு ஸ்பேஸ். இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியது என்னத்தான்? ரத்தம் புழுந்து கொள்ளக்கூடிய 4 அறை தான் இருக்குது. இந்த அறைக்குள்ள என்னத்தான் இருக்குது? வெறும் வெளி தான் இருக்குது. அது ஆகாசம் உள்ள இருக்கு. வெளில இருக்கிற ஆகாசம் எங்க இருக்கு? உள்ளேயும் இருக்கு. அந்த ஆகாச வடிவமாகவே சாமி இருக்கிறார். அதனாலதான் புண்டரீகபுரம்னே பேர் சிதம்பரத்துக்கு. இதய கமலம் விராட்புருடனுக்கு இதயஸ்தானமா இருக்கு. விராட்புருடன்னா பூமியுடைய மகன், வாஸ்து புருஷன், அவருடைய ஹிருதயஸ்தானமாக இருப்பது. அப்படி ஹிருதயம், ஆகாசம், அறிவு, ஞானம் இது எல்லாத்தோடையும் தொடர்புடையது. அம்பாரம் அப்படின்னா ஆகாயம். சித்தம்பரம் அப்படின்னா அறிவே ஆகாயம் இருக்கும். இதுதான் சித்தம்பரம்னு சொல்லுவோம். சித்தம்பரம் அப்படிங்கிறத சித்தம்பரம்னு சொல்லுவோம். சரியோ ஞான போனகர் வந்தருளும் புகழி சென்று இறைஞ்சி.
கழுமலத்துக்கு போய் தரிசனம் பண்ணுகிறார். புகழி அப்படிங்கிறது சீர்காழியை குறிக்கிறது. கழுமலம் நாம் கருதும் ஊரேனாரு ஞானசம்பந்த பெருமானா. 12 பெயர் இல்லையா? ஞான போனகர்னா ஞானசம்பந்தர், போனகம்னா உணவு சாப்பிட்றது, ஞானத்தை போனமாக உண்டவர். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுற தாமனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையால் அவளுடன் பெருந்தகை இருந்ததே. செரியும் ஞானம் போனகர், எப்பொழுதும் செறிந்திருக்கக்கூடிய ஞானம், இடையறாத ஞானம்னு அர்த்தம். ஞானத்தில் குறைபாடே கிடையாது, இடையில மறைப்பே ஏற்படாது அப்படின்னு அர்த்தம். புகழி சென்று இறைஞ்சி மரிசேர்க்க அறத்தார். மரிசேர்க்கரம்னா மான், மான் மரினமான். மரிசேர்க்கையினேயே மதமாவுரி போர்த்தவனே அப்படின்னா சுந்தரமூர்த்தி சாமி திரு காளகத்தி தேவாரத்தில். மரிசேர்க்கரத்தார் கோயில் பல வணங்கி மகிழ்ந்து, சீர்காழியிலிருந்து புறப்பட்டு போகக்கூட இடையில இருக்கக்கூடிய கோயில்கள் பலவற்றையும் வழிபாடு செய்து கொண்டு போகிறார். அப்போ என்னது? திரு புளிருக்கு வேலூர் இல்லையா, வைத்தீஸ்வரன் கோயில். அடுத்து திரு கோலக்கா, இடையில் வாழைபாய கோலக்கா, கல்லார்ந்த பூங்கொன்றை வைத்தீஸ்வரன் கோயில். திரு புன்கூர், வாழ்வொளிப்புத்தூர், குறுக்கை விரட்டானம், அந்த பழமண்ணி படிக்கரை, கருப்பரியலூர், குரக்குக்கா, கொற்கை விரட்டம், இது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி கொண்டு திரு நென்றியூர், நீடூர், இதெல்லாமே அங்கே பக்கத்தில், இங்கேருந்து மயிலாடுதுறை சொல்லக்கூடிய வழியில் அங்கங்கே இருக்குது. அப்புறம் கண்ணார் கோயில்னு ஒன்று இருக்குது. கண்ணார் கோயிலுக்கு இப்போ பாடல் பட்டத்தில் இருந்தால் பாகசாலை கொண்டல் வழியாக போக வேண்டியிருக்குது. அது வைத்தியர் கோயில் மயிலாடுதுறை செல்ல வழியில் திருநென்றியூர். அதான் லட்சுமிபுரீஸ்வரர் இருக்கிறவர் தான் நென்றியூர். கண்ணார் கோயில்னு ஒரு கஷேத்திரம் இருக்குது. நீடூர் இல்லைங்கய்யா, வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் கதிராமங்கலம்னு வரும். முதல்ல கதிராமங்கலத்தில் இடது பக்கமாக போனீங்கன்னாக்க பாகசாலை சாலைன்னு போகும். அதில் போனீங்கன்னா இருக்குது கண்ணார் கோயில், சாமி கோயில் பேர் கண்ணார் கோயில். இப்படி பலவிதமான கஷேத்திரங்களை வழிபாட்டு கொண்டு என்ன வரும்? அப்போ காவிரியினுடைய வடகரை வரும். அப்போ என்ன ஊர் அது? காவிரியுடைய வடகரை எந்த ஊரில் வருகிறது? இப்போ வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து புறப்பட்டு சீர்காழியிலேருந்து புறப்பட்டு திருவாரூர் போகிற சாலை, காவிரியுடைய வடகரை எந்த இடத்துல அடைவார்? மயிலாடுதுறையில் அடைவார். மயிலாடுதுறை தான் காவிரி ஓடுது. இங்கே உத்தரமாயூரம்னு பேர். அதாவது தாரண்யேஸ்வர சுவாமி அப்படின்னு இருக்கிறார். நம்ம தர்மயாதனத்துடைய ஆட்சிக்கு உட்பட்ட கஷேத்திரம். சுவாமி ரிஷபத்தில் தட்சிணாமூர்த்தி, பேதா தட்சிணாமூர்த்தியாக எழுந்திருக்கிறார். பொதுமான கஷேத்திரம். அப்படி போகிற வழியில் என்ன இருக்குது? வழியில் குழியின் தெழுவயலின் பதையில் மலர்வாவிகளில் மடுச்சுழியில் தானம் திரை சொரியும் துறை நீர் பொன்னி கடந்து ஏறி விழியில் திகழும் திருநுதலார் விரும்பும் இடங்கள் இறைஞ்சி யுகக் கழியில் பெருவெள்ளமும் கொள்ளா கழனியாரோர் கண்ணுற்றார். அப்படி திருவாரூர் சென்றடைந்தார். 2 பாட்டில் மயிலாடுதுறை இந்த சிதம்பரத்துலேருந்து திருவாரூருக்கு போயிட்டார். காவிரி வடகரை வரைக்கும் ஒரு பாட்டு, காவிரி தென்கரையிலேருந்து திருவாரூர் வரைக்கும் ஒரு பாட்டு போட்டார். புரியுதா இல்லையா? சோழநாடு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறார் பாருங்க. நீர் நாடுன்னு காவிரியுடைய நீர் எங்கும் வந்து நிறைந்திருக்கும். எங்கெங்க? வழியின் குழியின் செழுவயலின் மதகின் மலர்வாவிகளின் மடுச்சுழியின் தானம் திரை சொரியும். தானம், தானம்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். தரளம்னு இருக்கா? குழியில் தரளம் திரைச்சொரி, தரளம் சரி, தரளம்னா சரி. தானம்னாலும் பொருள் இருக்கு, தரளம்னா சரி. தரளம் தான் கரெக்டாக இருக்கணும். முத்துக்களை கொடுக்கறதுன்னு அர்த்தம். வழியில் வர வழியில் குழியில் சின்ன சின்ன குழி, குண்டு குழியிலெல்லாம் கூட தண்ணீர் தேக்கி வைத்திருக்கு காவிரி. செழு வயலின் காவிரி நீர் தான் வயலுக்குள்ளே செல்லும். அதனால தான் வயல்லையே மீன்கள் இருக்கும். இப்போ வயலெல்லாம் மீன்கள்லாம் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வயல்கள்லேயே மீன் மேயும் சின்ன சின்னதாக. இப்போ நண்டு தான் பார்க்க முடியுது. நண்டுலாம் இருக்குது.
வயல் மீன் பார்க்க முடியல. ஏன்னா மீன் ஆற்றுல வரும், ஆற்று தண்ணி வயல் தண்ணி வழியாக வயலுக்குள்ளே போகும்போது வயல்லே மீன் இருக்கும். அது வழக்கு ஒழிஞ்சு போச்சு. ஏன்னா ஆற்று பாசனமே கிடையாது. இருக்கும் எல்லாமே குழாய் பம்பு செட்டு பாசனம் தான், ஒன்றும் இல்லை. நண்டு இருக்கும், நத்தைகள் இருக்கும். ஆமை வயலில் இருக்கக்கூடாது. சோழ நாட்டு சம்பிரதாயப்படி சோழ நாட்டு விவசாயிகள் இப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆமையை வயலில் பார்க்கக்கூடாது. பார்த்தா ஒரு அபசகுணமாக அவர்கள் கருதுவார்கள். அது பொதுவாக ஆமையே அபசகுணமாகத்தான் கருதப்படுகிறது. வீட்டுக்கு வர்றதையோ வீட்டு நோக்கி வர்றதையோ நம்ம வீட்டு பகுதிக்குள்ளேயே ஆமை வருவது என்பது சோழ நாட்டை பொறுத்தளவுக்கு, மற்ற இடங்கள் எப்படி தெரியல, ஆமை வருவது என்பது ஒரு அபசகுணமான ஒரு சம்பிரதாயம். ஆனால் நண்டை பார்த்தா ரொம்ப அதிர்ஷ்டம்பாங்க. நண்டை பார்த்தோம்னா, நண்டு இருந்ததுன்னா ரொம்ப செல்வம் நிறையா இருக்கும், நிறைய விளைய போகுது வயல் அப்படிம்பாங்க. நண்டு வயல்லேருந்து ஏறி வீட்டு வாசலுக்கு வந்துடும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா. அது ரொம்ப அதிர்ஷ்டமாக நினைப்பாங்க. அந்த நண்டை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அது போட்டும் விட்டுருங்கம்பாங்க. அது செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக அது கருதப்படும். நண்டு கரையேறி ஒரு சில நேரத்தில் பார்க்க முடியும். அந்த மாதிரி அது வயல் ஒட்டியே தானே வீடுகள்லாம் இருக்கும். அது அப்படியே கரையிலேருந்து ஏறி அப்படியே ஒரு வழியாக வரும். அது வீடு வாசலுக்கு வரும்பொழுது அது மிகப்பெரிய நல்ல சகுனமாக, லக்ஷ்மி கடாட்சமாக பார்க்கப்படுகிறது நண்டை பார்ப்பது. அதுவே ஆமையை பார்த்தோம்னா அது ஒரு துர்சகுனமாக. இது சோழ நாட்டு சம்பிரதாயம். ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு சகுனம் மக்களுக்கு ஏற்றப்பல இருக்கும். அப்படி மலர்வாவிகளின் மடுச்சுழியில் தானம் தரளம் திரை சொரியும். சொரிதெல்லாம் அப்படி கொட்டுறது. திரைனா அலைகளாலே கொண்டு சேர்க்குது நடக்கும். முளரி மலர் கையேற்கும். இந்த ஆதனூர் அப்படிங்கிற கஷேத்திரம் நம்முடைய திருநாளைப்பவர் நாயனார் அவதார கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்தில் காவிரி கொள்ளிடம் பரிசு வருகிறது. கொள்ளிடம் அங்கேருந்து முத்துக்கள் அள்ளி வீசுது வேறாக வரும் பொழுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலில் தாமரைப்பூ இருக்குது. தாமரைப்பூவில் சென்றது முத்துக்கள் விழுகிறதாம். அது எப்படி இருக்குது? வறியவர் வள்ளி பொருளை வீச எளியவர் வாங்கி கொள்வது, வலியவர் வீச எளியவர் வாங்கி கொள்வது கூட இருக்குன்னு காட்டுக்கலாம் சேகாசாமி. அதுபோல் இங்கே துறை நீர் பொன்னி கடந்து ஏறி. பொன்னி கடந்து ஏறினா மயிலாடுதுறை நடக்குது. ஏன்னா இங்கே மாயவரத்தில் தான் இது நடக்குது. இப்போ ஆமாம் தானே? இப்போ இடையில இப்போ மாயவர் வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழியிலேருந்து திருவாரூர் போகிறவங்க காவேரி எங்கே மீட் பண்ணுவாங்க? மாயவரத்தில் தான், மயிலாடுதுறை தான் மீட் பண்ணணும். அதுக்கு துலாக்கட்டம்னு அந்த படித்துறைக்கு பேர். அதில் இறங்கி ஏறுறார். அப்போ ஏறினோடனே அந்தாண்ட பக்கத்தில் கௌரி மாயூரன்னு மாயநாசாமி எழுந்தல் இருக்கிறாருங்க. இதுக்கு உத்தர மாயூரன்னு பேர், அதுக்கு கௌரி மாயூரன்னு பேர். ஒரே மாயவரம் தான். காவிரியுடைய வடகரைக்கு உத்தர மாயூரம்னு பேர், காவிரியுடைய தென்கரைக்கு கௌரி மாயூரம்னு பேர். கௌரி மாயூரத்துக்கு தான் மயிலாடுதுறைன்னு சொல்வது பொதுவாக. மயிலாடுதுறை சுற்றி 5 வள்ளல், மயிலாடுதுறையில் சுற்றி 4 வள்ளல், நடுப்புற மாயூரநாதர் ஆகிய வள்ளல் இருக்கார். துறைக்காட்டு வள்ளல், கரைக்காட்டு வள்ளல், உரைக்காட்டு வள்ளல், வழிகாட்டு வள்ளல் அப்படின்னு 4 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னு மார்க்க சகாய மார்க்கபந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இவர் ஒரு வள்ளல். இந்த வள்ளலார் கோயில் இவருக்கு மட்டும் தான் வழங்கி வருது. மாயநாசாமியை தான் வள்ளல் அப்படின்னா அப்பர் சாமி பாடுறாங்க. ஆனால் தர்மியாதனத்துக்கு ஆட்சிக்கு உட்பட்டதாகிய நம்முடைய இந்த உத்தரமாயிரத்தில் இருக்கக்கூடிய தாரணேஸ்வர சாமிக்கு தான் வள்ளல்னு பேர் வழங்கி வருகிறது. மயிலாடுதுறைலாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் வள்ளலார் கோயிலுக்கு போகிறேன், வள்ளலார் கோயிலுக்கு போகிறேன் எல்லாம் பேசுவாங்க. வள்ளலார் கோயிலில் எல்லாரும் நினைப்பாங்க ராமலிங்க சாமி கோயில் எங்கே இருக்க போட்டிருக்கு, அதுக்கு தான் எல்லாம் போயிட்டுருக்காங்கன்னு நினச்சிப்பாங்க. யாரும் பார்த்தாக்கா சிவாலயமாக இருக்கும். ஏன்னா வள்ளலார் அப்படின்னாலே அந்த வதாரண சுவாமி வழங்கப்படுகிறார் மாயவரத்தில். இப்படி ஆச்சரியமான பெயர் கொண்டு விளங்குகிறார் சாமி. அங்கே வள்ளலார் கோயில்னு சொல்லுவாங்க. சாமி பேரே வள்ளலார்னு விளங்கி வருகிறது. பெருஞ்சேரி, ஆமாம் அதான் கால் டாக்ஸின்னு சொல்லுவாங்க. மயிலாடுதுறையில் போக முன்னே கால் டாக்ஸில் இறங்கு அப்படிம்பாங்க. கால் டாக்ஸி இறங்கினா அடுத்தது பஸ் ஸ்டாண்டில் உடனே விடுவான். அதனால் மாயவரத்தை சுற்றி இருக்கக்கூடிய 4 வள்ளல், இது ஒரு வள்ளல். பெருஞ்சேரி அப்படின்னு மயிலாடுதுறை தாண்டி மங்கநல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் பெருஞ்சேரி இருக்குது. அந்த பெருஞ்சேரியை தான் தாருகாவன ரிஷிகள் வேள்வி செய்யக்கூடிய இடம் சொல்கிறார்கள். அது தாருகாவன கஷேத்திரம், அது தாருகாவனம், அது பெருஞ்சேரி. அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு மேற்கே இருக்கக்கூடிய மூவலூர், அங்கே இருக்கிற சாமி பேர் மார்க்க சகாயேஸ்வரர். நேற்று கூட அவரை பற்றி சொன்னேன், வழிகாட்டு மல்லல்னு பேர். அதேமாதிரி மயிலாடுதுறையிலிருந்து கிழக்கு சிம்மனார் கோயில் போகிற வழியில் இருக்கக்கூடிய விலநகர், அங்கே துறைக்காட்டு மல்லல்னு இருக்கிறார். துறைக்காட்டுறார். காவிரி கடந்து அந்தாண்ட பக்கத்தில் போயிட்டார் ஒரு அந்தனர், பூ பறிக்கிறது. திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு, இடையில தண்ணியில் மாட்டிக்கிட்டார். துறை எங்கே ஏறுன்னு தெரியல. சாமி அந்தனர் போல தோன்றி துறை காமிச்சதுனால துறைக்காட்டு வள்ளலார்னு பேர். இந்த வள்ளலார் கோயிலில்
தர்மியாதனத்துடைய ஆட்சியில் இந்த வெள்ளநகரம் உத்தரமாயிரமும் இருக்குது. நடுப்புற இருக்கிறாரே பெரிய வள்ளல், அவர் தான் மாயனாசாமி. அங்கே குமரக்கட்டளை நம்முடைய தர்மியாதனத்துடைய பரிபாலனத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துங்க. பேச்சில் வந்தேன். இந்த பொன்னி கடந்து ஏறினோடனே அந்த இடத்துல உத்தரமாயிரம், கௌரிமாயிரம், அதுக்கு சிக்கண்டிபுரம்னு பேர். சிக்கண்டினா என்ன? சிகண்டினா மயில்னு அர்த்தம். நீல சிகண்டி மேல் வரும்னு வருது இல்லையா? அருணகிரிநாத பெருமான் பாடுறாரு விருத்தத்தை. அவ பேரு அந்த சிகண்டிங்கிற ஆடுக்கு சிகண்டின்னு பேர் வளர்த்தான். சிகண்டினா அலின்னு அர்த்தம் இல்லை. சிகண்டினா அப்படி அர்த்தம், அங்கதான் அர்த்தமாங்க. இதுல மகாபாரத ஒரு சிகண்டி வரும் தெரியுமா? அந்த அது அந்த அம்பைன்னு சொல்லி இல்ல பீஷ்மர் கடத்திட்டு வர பாருங்க 3 பொண்ணுங்களை, காசிராஜனுடைய பொண்ணுங்களை. அதுல அம்பை மட்டும் வேற ஒருத்தனை விரும்புவா. அப்போ அவர் விட்டுடுவாரு, அவனும் சேர்த்துக்க மாட்டான், இவரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. அப்புறம் பீஷ்மரை கொள்ளணும் பரசுராமர்கிட்ட போய் வரவாங்கும். பரசுராமர் சண்டை போடுவார், பரசுராமலும் பீஷ்மரை ஜெயிக்க முடியாது. அப்புறம் முருகப்பெருமானை நோக்கி தவம் பண்ணும். முருகப்பெருமான் தோன்றி ஒரு மாலை கொடுப்பார். இந்த மாலையை யார் அணிந்து கொள்கிறார்களோ அந்த அவர்கள் தான் இந்த பீஷ்மரை வெல்ல முடியும்னாரு. அப்புறம் அந்த மாலையை அணிஞ்சு கொண்டு வெல்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்போது அந்த துருபதனுடைய நாட்டு எல்லையில் அந்த மாலையை மாட்டி வச்சுட்டு அந்த பிறவி அந்த பெண்ணுக்கு முடிஞ்சிடும். அடுத்து துருபதனுடைய பெண்ணாக பிறப்பார். அப்புறம் ஆண் தன்மையை வேறு ஒரு கந்தர்வன்ட்டு பெற்றுக்கொண்டு அலித்தன்மையோடு இருந்து கொண்டு அந்த மாலை எடுத்து அணிந்து கொண்டு இவளே பீஷ்மரோட போர் புரிகிறா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவளுக்கு சிக்கண்டின்னு பேர். ஆனால் சிக்கண்டினா பொதுவாக மயில்னு அர்த்தம். அதனால தான் சிக்கண்டிபுரம், சிக்கண்டின்னு தான் அருணகிரிநாத பெருமான். சிக்கண்டி ஆமாம் ஆமாம். அந்த என்ன சிக்கண்டின்னு இதுக்கு பேர், ஏதோ ஒரு பேராச்சு இதுக்கு. சிகண்டி பூரணம் இல்லை, ஏதோ பார்க்கணும். சிக்கண்டினா மணி, அது மயில்னு அர்த்தம். பொதுவாக வேறு பொருள் இருக்கலாம். அப்படி துறை நீர் பொன்னி கடந்து ஏறி பிழியில் திகழும் திருநுதலார், நெத்தியில கண்ணை வைத்திருக்கக்கூடிய பெருமான், விரும்பும் இடங்கள் இறைஞ்சி, திருவாரூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய இருக்கக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கஷேத்திரங்கள். அதில் முதல்ல வர்றது பாருங்க வழுவூர் விரட்டம் இப்போதைக்கு. அடுத்தது இப்போ பெருஞ்சேரின்னு சொன்னோமே இந்த கஷேத்திரம். அடுத்தது திருப்பாம்புரம். நேரடி வழியில் போனால் அதில் கொஞ்சம் பிரிஞ்சு போனார்னா எல்லா இடத்துல அறுத்து அப்படியே கலைக்கலையாக பல தலங்கள் இருக்கும். ஆனால் திருவாரூர் செல்வதே நோக்கம் என்பதனால சாமி என்ன பண்ணியிருக்க மாட்டார், அதிகமாக வழிபிரிந்து போகாமல் வழியிலே இருக்கக்கூடிய தலங்களை தரிசனம் பண்ணி கொண்டு போவார்னு வச்சுக்கொண்டு தான். திருப்பாம்புரம், திருமீயச்சூர், திருப்புகலூர், விற்குடி வேரட்டம், அம்பர் மாகாளம், இதெல்லாம் தரிசனம் பண்ணிக்கொண்டு நாயனார் பறவையின் மண்டலி இதெல்லாம் தரிசனம் பண்ணி திருவாரூர் வந்து அடைகின்றார் வச்சுக்கொண்டு தான். திருவாரூருடைய பெருமை என்ன? துழியில் கழியில் பெருவெல்லமும் கொல்லா கழனியாரூர். ஒழிக்காலத்தில் கூட அழியாத திருவாரூர் என்று காட்டுகின்றார். இறைஞ்சி உகக்கழியில் பெருவெல்லமும் கொல்லா கழனி. கழனியாரூர், கழனினா வயல், வயல்கள் சூழ்ந்ததாகிய திருவாரூர் கண்ணுற்றார் அப்படின்னு அர்த்தம். தூரத்தில் திருவாரூர் தெரியுதுன்னு அர்த்தம். அப்பதான் திருவாரூரை பார்க்கிறார். அந்த நேரத்தில் இவர் யாரை பார்க்க போயிட்டு இருக்கார்? சுந்தரமூர்த்தி சாமி போய். சுந்தரமூர்த்தி சாமி அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றார். சுந்தரமூர்த்தி சாமி நம்ம எங்க விட்டுட்டு வந்தோம் சொல்லுங்க பாப்போம். நம்ம புராண வகுப்புல சுந்தரமூர்த்தி சாமி எங்க விட்டுட்டு வந்தோம்? திருவாரூர் விட்டு வந்தோம். ஏன்னா அங்கே தான் இருக்காரு இருக்கிறீங்களா? சுந்தரமூர்த்தி சாமி நம்ம எங்க பார்த்தோம்? கடைசியாக அவரை பத்தி எங்க செஞ்சிச்சோம்? புராண தொடக்கத்தில் என்ன செஞ்சிச்சோம்? வெரி அந்த சீனோட முடிஞ்சிச்சா?
ஏர்கோன் கலைக்காம நாயனரை சந்திச்சுட்டு அப்புறம் திரும்பி திருவாரூருக்கு போய் விடுகிறார் இல்லையா? ஏன்னா அவருடைய சரித்திரம், பூர்வ சரித்திரத்தை நாம கயற்றறி ஏர்கோன் கலைக்காம நாயனரை புராணத்தை சந்திச்சோம். அவர் திருவாரூரில் இருந்தார். அங்கிருந்து புறப்பட்டு தொண்டநாட்டு யாத்திரையாக வந்தார். தொண்டநாட்டில் வந்து சங்கிலி நாயக்கர் திருமணம் செய்து கொண்டார். சங்கிலி நாச்சியாரிடத்து திருவாரூரை விட்டு அகலேன் அப்படின்னு சொல்லி 3வது திருமகளை 3/4 பலம் வந்து சத்தியம் பண்ணார். அப்புறம் ஒரு நாள் திருவாரூர்லேருந்து தெற்கு திசையிலேருந்து மலைய மாறுதம் வந்து சென்ட்ரல் காற்று வீசிச்சு. சென்ட்ரல் காற்று வசந்த காலத்தை நினைவூட்டுவதனால இது வசந்தோற்சவம் நடப்பதாகிய பெருமானுக்கு வசந்தோற்சவம் நடக்கும் காலமாயிற்று அப்படின்னு எண்ணி பார்த்தார். அந்த வசந்தோற்சவ காலத்திலே சுவாமி ராஜநாராயணன் என்று சொல்லக்கூடிய மண்டபத்தில் எழுந்தருளி கொண்டு தலைக்கோழிகளோட நலத்தெல்லாம் பார்ப்பார். இது இன்றைக்கு நடக்குது வசந்தோற்சவங்கிறது. அப்போது பரவனாச்சியார் அங்கே சுவாமி முன்னாடி ஆடுவாரே, அந்த ஆடலையும் பாடலையும் பெருமானுடைய ஓலக்கத்தையும் தரிசிக்காமல் நாம் இருக்கிறோமே என்று அவருக்கு எண்ணம் வருகிறது. அதனால் திருவாரூரை நினைத்து அங்கேயே பாடுகிறார். பத்திமயம் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தின நோய் அது இதனை பொருள் அறிந்தேன் போய் தொழுவேன் அப்படின்னு அங்கேயே எடுத்து பாடுறார். பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன் பாடி முடிச்சாரு. திருவாரூர் போகணும் கிளம்பிட்டார். உடனே திருவாரூர் போகணும் கிளம்பினோடனே எல்லை தாண்டினோடனே கண்ணு ரெண்டும் பறி போனது. ஆனாலும் திருவாரூர் பெருமானையே தொழுவேன் என்று எண்ணிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு தொலைநாட்டு கஷேத்திரங்கள் எல்லாம் தெற்கு திசை நோக்கி தரிசித்துக் கொண்டே வருகிறார். வட திருமுல்லை வாயில், திரு வெண்பாக்கம், அங்கு ஒன்றொலி உலகம் போகிறன்றானே ஊன்றுகோல் பெற்றுக்கொண்டு கச்சியகம் வந்து திரு ஆலங்காடு தரிசனம் பண்ணிவிட்டு கச்சியகம் வந்து இறைவனிடத்தே கச்சி ஏகம்பனே கடையானேன் எண்ணாத பழை பொறுத்து இங்கு யான் காண எழுப்பவளவண்ணா கண்ணளித்து அருளாய் அப்படின்னு கேட்டார். அவர் ஞாலம்தான் இடந்தவனும் நளிர்விசும்பு கடந்தவனும் மூலம்தான் அரிதற்கு அறிவறியார் முளைச்சுவட்டு கோலந்தான் காட்டுதலும் கண்டருளி ஆலந்தான் உகந்து என்று எடுத்து பாடினார். அங்கே புராணம் ஆலந்தான் உகந்துன்னு பதிவு பண்ணார். முளைச்சுவட்டு கோலந்தான் காட்டுதலும்னா இடது கண் மட்டும் கொடுத்து அம்பாள் தழுவிய அந்த முளைச்சுவட்டு கோலத்தை சுவாமி எங்கே காண்பிச்சார்னு இருக்கு. உடனே அதை பார்த்து பாடினார். ஆலந்தான் உகந்து பாடினார் சாமி. அங்கேருந்து திருவாரூர் நினைத்து பாடிட்டு அந்தியும் நண்பகல்னு பாடிக்கொண்டு புறப்பட்டு திரு ஆமாத்தூர் வந்தார். ஆமாத்தூரில் காண்டானன் காண்டானன் அப்படின்னு பதிகம் பாடினார். அங்கேருந்து நேராக திரு நெல்வாயில் அறத்துறை வந்தார். நெல்வாயில் அறத்துறையில் கல்வாய் அகிலும்னு தொடங்கி பதிகம் பாடினார் நிலையாமை. அங்கிருந்து நேராக திருவாவடுதுறை வந்தார். திருவாவடுதுறை வரும்பொழுது அவருக்கு தோலில் ஒரு நோய் ஏற்படுகிறது. அது என்னையும் பெருமானிடத்தை என்ன பண்ணுகின்றார். ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏறேன்னு கேட்குறார். அங்கேருந்து புறப்பட்டு திருத்துருத்தி வருகிறார். திருத்துருத்தியில் சுவாமிகிட்ட தன்னுடைய நோய் நீங்குமாறு விண்ணப்பங்கிறார். சுவாமி அங்கே வடபால் இருக்கக்கூடிய குளத்தில் மூழ்குக அப்படின்னு சொன்னார். அங்கே மூழ்கி எழுந்த உடனே பொன்னொழின் சேர் மேனியாக சுவாமி எழுந்தார். அங்கு மின்னுமாமேகங்கள் பொழிந்திழந்து ஒளி அப்படின்னு படிக்கமாட்டார். அங்கேருந்து புறப்பட்டு நேராக திருவாரூர் போனார். திருவாரூர் போகிற வழியில் கோயிலுக்குள்ளே போகும்பொழுது பறவையின் மண்டலின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம் இருக்குது. அங்கே இருந்து கொண்டு சாயர் உரிய காலத்தில் சாமி வழிபாடு பண்ண வேண்டும் என்று அர்த்தஜாம காலத்தில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு காத்திருக்கிறார். ஏன்னா அர்த்தஜாமத்தில் கேட்ட வரம் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய புராண அடைவு. அர்ஜாம வழிபாட்டில் போய் சாமிகிட்ட வரம் கேட்டோம்னா அது கண்டிப்பாக சாமி நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு இருக்குது. அதனால் இவர் அர்ஜாமத்தில் போகணும் அப்படின்னு இருக்கிறாரு. அப்போது அதற்கு முந்தைய காலத்தை தரிசித்து விட்டு அடியவர்கள் எல்லாம் உள்ளிருந்து வருகிறார்கள். அவரை நோக்கி பாடுகிறார். இறைவன் இருப்பது ஆரூர் அவர் என்னையும் ஆழ்வரோ கேளீர் அப்படின்னு கேட்கிறார். அப்படி அவங்கள பார்த்து கையறவு அது கைக்கிளையால் பாடுவார்னு அதை பற்றி விரிவாக நடத்தியிருக்கேன். அதெல்லாம் கைக்கிளைனா என்னங்கிறதுக்கே தனியாக விளக்கம் நடத்தினேன். அப்போ அந்த பதிகத்தை விளக்கி நடத்தணும். அவர் கைக்கிளையால் பாடிட்டு உள்ளே போய் சாமிகிட்ட நான் சன்னதியில் புற்றங்கொண்டார் சன்னதியில் போய் மீளாடிமை என்று எடுத்து பாடுதான். அங்கு அவருக்கு வலது கண்ணம் கிடைத்ததுன்னு இருக்குது. இப்போ வலது கண்ணம் கிடைத்து அவர் அங்கே இருந்த பொழுது பரவனாச்சியாரை பார்க்க போகலான்னு பார்க்கும்போது பரவனாச்சியார் பரிசனங்கள் எல்லாம் விடவில்லை என்ற செய்தி வந்தது. அப்போ பரவனாச்சியார் உடல் கொண்டிருக்கிறாங்க. உள்ள விடமாட்டோன்னே உடலை தீர்ப்பான் பொருட்டு இறைவனிடத்தை விண்ணப்பித்தார். இறைவன் வந்து இருகால் நாச்சியாருடைய வீட்டுக்கு தூதாக சென்றார். அப்புறம் இருவரிடத்தை உடல் தீர்ந்து சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஏர்கோன் கலிக்காம நாயனார் இறைவனை உடல் தீர்ப்பான் பொருட்டு தன்னுடைய காதலிடத்து ஏவினானே என்னே இவனது கொடுமை என்று அவர் மீது கடுமையான சினம் கொண்டிருந்தார் ஏர்கோன் கலிக்காம நாயனார். இதை பற்றி கேள்விப்பட்ட பொழுது சுந்தரமூர்த்தி மிக வருந்தி ஒரு அடியார் நம் மீது இவ்வளோ கோபமாக இருக்கிறார் இறைவனிடத்தை விண்ணப்பித்த பொழுது இறைவன்
அவரை சென்று இருவரையும் சேர்ப்பான் பொருட்டு அவருக்கு சூழநோயை கொடுத்து சுந்தர நோயை தீர்ப்பான்னு சொன்னார். அவர் சூழநோயை தீர்ப்பதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமி சென்ற பொழுது அவர் வந்து தீர்ப்பதற்கு இந்த சூளையோடு உயிரும் தீரட்டணும் வயிற்றை கழிச்சு கொண்டு அவர் விழுந்தார். அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமி வந்ததை பார்த்து நாயனாருடைய மனைவி ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய மனைவி அந்த அம்மையார் நாயனாரை வரவேற்று வழிபட்டு இருந்த பொழுது இவர் தன்னை பார்க்க விரும்பாமல் உயிரை போக்கிக் கொண்டார்னு கேள்விப்பட்டு தானும் உயிரை போக்கிக் கொள்ள இறைவன் இருவரையும் ஆட்படுத்தி அப்போ இருவரும் சேர்ந்து திருப்புன்கூர் என்கின்ற சேத்திரத்தை வழிபாடு செய்தார்கள் என்று பார்த்தோம். திருப்புன்கூரில் 12 வேலி நிலம் மழை பெய்யறதுக்கும் 12 வேலி நிலம் மழை நிற்பதற்கும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதோட அந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் நிறைவாகி போச்சு. இப்போது சுந்தரமூர்த்தி சாமி அங்கேருந்து புறப்பட்டு திருவாரூருக்கு போயிட்டார். இப்போ திருவாரூரில் இருந்த சாமி இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன செஞ்சார், அதாவது திரும்ப கயிற்றறிவார் நாயனார் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலத்தில் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத இந்த பாட்டை சொல்கிறார். 63 கட்சி வரும்பொழுது சொந்த நாட்டுக்கு வரும்பொழுது நம்பிதாமும் அண்ணால் போய் நாகைக்காரோணம் பாடி அம்பொன்மணி பூண்ணவமணிகள் ஆடை சாந்தம் அடல் பரிமா பைம்பொன் சுரிகை முதலான பெற்று மற்றும் பலபதியில் தம்பிரானை பணிந்து ஏத்தி திருவாரூரில் சார்ந்து இருந்தார். அப்ப இடையில ஒரு தலையாத்திரை பண்ணிட்டார். சென்னை போயிட்டு வந்து திரும்பவும் ஏர்கோன் கலிக்காம நாயனார் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வந்து தலையாத்திரை பண்ணுகிறார். அதில் பிரதானமாக சொல்லக்கூடிய சேத்திரம் நாகை காரோணம் என்பது. நாகர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் அதிகமாக வசித்ததுனாலே நாகர்பட்டினம் அது நாகைப்பட்டினம் என்று ஆனதாக சொல்கிறார்கள். நாகப்பட்டினம் என்பது கடற்கரை சேத்திரம். கோயிலேருந்து கடற்கரை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது கடற்கரை. பட்டினம்னாலே கடற்கரை என்று அர்த்தம். நெய்தலத்து பேரூருக்கு பேருக்கு பட்டினம், சிற்றூருக்கு பேர் பாக்கம்னு பேர். பாக்கம் தான் பயன்பாடு, குப்பங்கிறது இருக்கான்னு தெரியல. பாக்கம் பயன்பாடு, பாக்கம் பட்டினம் ரெண்டு கலந்ததுன்னா பட்டின பாக்கம்னு பேர். பாக்காமும் பட்டினம் கலந்துருக்கூடிய பகுதி பட்டின பாக்கம்னு பேர். இப்படிலாம் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் உண்டு. குறிச்சி குறிஞ்சி நிலத்து பகுதியில் சிற்றூர் அப்படின்னு சொல்கிறாங்க. மருது நிலத்துக்கு அவர் மருது நிலத்துக்கு ஊர்னு பேர். ஊர்னு இருந்தாலே மருது நிலத்து தான் அர்த்தம். ஊர்னாலே மருது நிலத்து தான் குறிக்கும். குறிப்பாக ஊர் அப்படின்னா எந்த ஊரை குறிக்கும் தெரியுமா? ஊர்னு நீங்கள் பொதுவாக எழுதுனீங்கன்னா இலக்கியத்தில் அது உறையூரை தான் குறிக்கும். ஊர்னா உறையூரை தான் குறிக்கும். ஆமாம், ஏன்னா மருது நிலத்துக்கு தலைநகரம். மருது நிலமும் சோழ நாட்டு. சோழ நாட்டுக்கு தலைநகரமாக பண்ட காலத்து விட்டு இருந்தது என்னது? உறையூர். அதனால ஊர்னால உறையூர் தான். கோயில்னு எழுதுனா செல்லையை குறிக்கிற மாதிரி, பூன்னு எழுதுனா தாமரை குறிக்கிறது மாதிரி, ஊர்னா எதை குறிக்கும்? உறையூரை தான் குறிக்கும்னு சொல்கிறாரு. உறையூரில் சாமி பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேர். கோழின்னு அந்த ஊருக்கு கோழி, கோழியூர், கோழி இதெல்லாம் அந்த ஊருக்கு குறிக்கும். கோழி யானையை என்ற தலம் அது. நாகைக்காரோணம், காரோணம்ங்கிறது காயாரோகணம் என்பதுவரை தெரியுது. காயத்தோடு ஒரு முனிவர் ஆரோகணம் பண்ணதுனால காயாரோகணம்னதுக்கு பேர் காரோணம்னு சொல்லணும். நேற்று கூட காரணத்தை சிந்திச்சோம் இல்லையா? குடந்தை காரணம், நாகை காரணம், கச்சி காரணம், காழி காரணம், வீழி காரணம்லாம் சொல்கிறாங்க. சரி, காரணம் இது சேத்திரங்களுக்கு இருக்கும். அதில் தலையாய வாய்ந்ததாக இந்த குஜராத்தில் கூட இந்த மாதிரி காரோணம் சேத்திரம் ஒன்று இருக்கா? நல்ல ஒரு எல்லாம் குஜராத்தில் தான் இந்த காரோணம் அந்த சம்பிரதாய உற்பத்தி ஆனதுன்னு சொல்கிறார்கள். அங்கே போய் பதிகம் பாடினார் சாமி. 10 இறந்துண்டு பலபதிகம்பாடிங்கிற பதிகம். இந்த பதிகத்தில் பலவிதமான விண்ணப்பங்களை செய்து சாமிகிட்ட பலவிதமான பொருட்களை சுந்தரமூர்த்தி சாமி பெற்றுக்கொண்டார் என்பது கருத்து. அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார். இப்போ பதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம். இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுவாங்க, புத்தகம் எடுத்துறதுலாம் வெளியில் போய் நில்லுங்கன்றுவாங்க. சென்ற பிள்ளை சொன்னா இல்லையா?
போன வாரம் போய் படிச்சு வந்துருங்க அப்புறம். சிவா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணு. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணு, அப்புறம் திரும்பி ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணு. இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணோடனே ஆன் பண்ணு. எல்லாம் எடுத்தது போய் பதிவை ஸ்டார்ட் பண்ணோடனே ஆன் பண்ணு. உட்கார்.